சாகசத்தை பார்க்க வந்தவர்கள் உயிரிழந்த விவகாரத்தில் அரசியல் செய்ய வேண்டாம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் கருத்து. 5 பேரும் வெயிலின் தாக்கம் காரணமாகவே உயிரிழந்ததாக விளக்கம். தங்கம் விலை சவரனுக்கு 160 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஆபரண தங்கம் ஒரு சவரன் 56,800 ரூபாய்க்கு விற்பனை. கடலூர் தேவனாம்பட்டி மீனவர்களின் வலையில் சிக்கிய 150 டன் மீன்கள். ஃபைபர் படகுகளில் பாரம் தாங்காது என்பதால் 80 டன் மீன்கள் கடலிலேயே விடப்பட்டன. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி தென்கரை பகுதியில் யானை தாக்கி ஓட்டுநர் உயிரிழப்பு. ஊருக்குள் வரும் காட்டு யானைகளை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்ட பொதுமக்கள் வேண்டுகோள். பழனி முருகன் கோவிலில் ரோப்கார் சேவை வருடாந்திர பராமரிப்பு பணி காரணமாக இன்று முதல் 40 நாட்களுக்கு நிறுத்தம். பக்தர்கள் படிப்போதை மின் இழுவை ரயில் ஆகியவற்றை பயன்படுத்தி மலைக்கோவிலுக்கு சென்று சுவாமி தரிசனம் செய்யுமாறு திருக்கோவில் நிர்வாகம் அறிவிப்பு. திருவாரூர் வருகை தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பிரசித்தி பெற்ற தியாகராஜர் கோவிலில் வழிபாடு. கோயிலுக்கு வருகை புரிந்த அவருக்கு மாவட்ட ஆட்சியர் சிறப்பு வரவேற்பு அளித்தார். பாகிஸ்தான் தலைநகர் கராச்சி விமான நிலையம் அருகே வெடிகுண்டு தாக்குதல். வெளிநாட்டு பயணிகள் உட்பட 10 பேர் காயம், 3 பேர் உயிரிழப்பு. லெபனான் தலைநகர் பெய்ரூட் மீது குண்டுமழை பொழிந்த இஸ்ரேல் ராணுவம். ஹிஸ்புல்லா அமைப்பை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் பலர் உயிரிழந்ததாக தகவல். தொடர் மழை மற்றும் வெள்ளத்தால் தத்தளிக்கும் தாய்லாந்து மக்கள். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளில் ஈடுபடும் யானைகள். ஸ்பெயினில் மனித கோபுரம் அமைக்கும் போட்டி கோலாகலம். பல்லாயிரக்கணக்கானோர் முன்னிலையில் மனித கோபுரம் அமைக்க தீவிர முயற்சி. சென்னை கோபாலபுரத்தில் கலைஞர் நூற்றாண்டு பூங்காவை இன்று மாலை திறந்து வைக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். திறப்பு விழாவை ஒட்டி இரவு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலித்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா. காலாண்டு விடுமுறைக்கு பின் இன்று தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளும் திறப்பு. உற்சாகத்துடன் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள். விமான சாகசத்தை காண ரயில் நிலையங்களில் குவிந்த கூட்டம். புறநகர் மின்சார ரயில்களை போதிய அளவு இயக்காதது ஏன் என பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி. விமானப்படை சாகச நிகழ்ச்சியில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். அரசின் கவனக்குறைவால் வான்படை சாகச நிகழ்வு சாதனை நிகழ்வாக மாறாமல் வேதனை நிகழ்வாக மாறிவிட்டது. அரசு இனிவரும் காலங்களிலாவது இதுபோன்ற நிகழ்வுகளில் விழிப்புடன் இருக்க வேண்டும் என விசிக துணை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வலியுறுத்தல். சமகால பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியாத பழங்கால நிறுவனமாக ஐநா அமைப்பு மாறிவிட்டது. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் விமர்சனம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.